தரமட்டமாக்கப்பட்ட தேவாலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டதையும் இடிக்கப்பட்ட பலிபீடத்தை மறுபடியும் கட்டினதையும் 3ஆம் அதிகாரத்துல இந்த 2 சம்பவங்களை பார்க்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் சீர்திருத்துதலுக்கு ஏதுவான ஒரே ஒரு ரகசியத்தை நான் இன்றைக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எதற்காக கிறிஸ்தவ வாழ்க்கை வார்த்தையில தொடங்கின கிறிஸ்தவன் அந்த வார்த்தையுடைய முடிவு பரைந்தும் அதில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதான கேள்விக்கு பதில், நீங்கள் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக உங்கள் வாழ்க்கையை தொடங்கினீர்கள்? உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடங்கத்தக்கதாக பரத்திலிருந்து உங்களுக்கு அனுப்பப்பட்டது என்ன? ராஜ்யத்தின் சுவிசேஷம் அல்லவா? வார்த்தையிலே தொடங்கி வார்த்தையிலே முடிக்கிறவராகிய இந்த தேவன் தம் அண்டையிலே வைத்திருக்கிற ஊழியக்காரர்களும் அப்படிதான் இருக்கிறார்கள். இந்த வேதாகமத்தின் கர்த்தர் தம்மண்டே வைத்திருக்கிற ஊழியக்காரர்கள் இப்பிரபஞ்சத்தின் ஆயுதங்களை பயன்படுத்தி செயல்படுகிறவர்கள் அல்ல. எஸ்ரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 6 வாசிக்கிறேன். 7ஆம் மாதம் 1 தேதியில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்த தொடங்கினார்கள். ஆனாலும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் இன்னும் போடப்படவில்லை. 3ஆம் அதிகாரத்துல 2 விஷயங்கள் நடுகிறது. 1வது பலிபீடத்தை கட்டுகிறார்கள், 2வது ஆலயத்திற்கு அஸ்திபாரத்தை போடுகிறார்கள். The Jews who are known as exiles built the altar which was torn apart and laid the foundation of the temple which is completely shattered. தரமட்டமாக்கப்பட்ட தேவாலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டதையும் இடிக்கப்பட்ட பலிபீடத்தை மறுபடியும் கட்டினதையும் 3ஆம் அதிகாரத்தில் இந்த 2 சம்பவங்களை பார்க்கிறோம். இந்த 2 சம்பவங்கள் இவர்கள் செய்யும் பொழுது வேத வசனத்தின்படி செய்ததாக ரொம்ப ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் சீர்திருத்துதலுக்கு ஏதுவான ஒரே ஒரு ரகசியத்தை நான் இன்றைக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வார்த்தையிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தொடங்கினதே, ஆனால் வார்த்தையிலே தான் நம்முடைய வாழ்க்கை முடிய வேண்டும். கர்த்தருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஜீவ வார்த்தையிலே தொடங்கினவருக்கு இப்பிரபஞ்சத்தின் பழக்க வழக்கத்திலே நடுவுல விட்டு நாம் திரும்பக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை கர்த்தருடைய ஜீவ வார்த்தையிலே நாம் ஆரம்பித்த பிறகு அந்த வார்த்தை நம்மை பரிபூர்ணப்படுத்தும் வரைக்கும் அந்த வார்த்தையிலே நீங்கள் நானும் நிலைத்திருக்க வேண்டியது ரொம்ப கட்டாயம். அந்த வார்த்தை நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கையின் அந்தியத்தை இந்த வார்த்தை நிரூபிக்கட்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த ஜீவ வார்த்தையிலே தொடங்கினவருக்கு நடுவுல ஜீவ வார்த்தை ஓரமா ஒதுக்கி வைத்து பிரபஞ்சத்தின் காரியங்கள், இந்த பிரபஞ்சத்தின் பழக்க வழக்கங்கள் நமக்கு என்ன போதிக்கிறதோ அதை பின்பற்றி போவது கிறிஸ்தவனுடைய குணலட்சணம் கிடையாது. எந்த வார்த்தையிலே நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை தொடங்கினோமோ அந்த வார்த்தை நம்மை அந்தியம் வரைக்கும் கொண்டு போக வேண்டும். இதற்கு பேர் தான் புதிய ஏற்பாடுல நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறத்தக்கதாக நாம் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தை தொடங்கின கிறிஸ்தவ வாழ்க்கை, அந்த வார்த்தை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பூமியில முடிக்கும் வரைக்கும் நாம் அந்த வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டியது. விசுவாசிகள் ரொம்ப அந்த விஷயத்துல கவனம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அதில் நிலைத்திருக்கத்தக்கதாக இரவும் பகலும் இடைவிடாமல் விசுவாசிகள் திருச்சபையிலே ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டியது ரொம்ப கட்டாயம். ஏன்னா அங்கத்தான் நம்ம விட்டு விட்டு விலைக்கு போக வேண்டியதா இருக்கிறது. எதற்காக கிறிஸ்தவ வாழ்க்கை வார்த்தையில தொடங்கின கிறிஸ்தவன் அந்த வார்த்தையுடைய முடிவு பரைந்தும் அதில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதான கேள்விக்கு பதில், வேதாகமத்தின் கர்த்தர் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை அழைத்த பிதாவாகிய தேவன் வார்த்தையிலே தொடங்கி வார்த்தையிலே முடிக்கிறவர். அவர் வார்த்தையிலே தொடங்கி வார்த்தையை ஓரமா ஒதுக்கி வைத்து இப்பிரபஞ்சத்தின் சம்பவங்களை புள்ளின் பண்ணுகிறவர் அல்ல, இழுத்துக் கொள்பவர் அல்ல. அவர் இந்த பூலகத்தில் எந்த மாதிரி சம்பவம் நடந்தாலும் அவர் தம்முடைய வார்த்தையை விட்டு செயல்படுகிற தேவன் அல்ல என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, 1ஆம் அதிகாரம் வசனம் 1 அருமையாக எஸ்ரா புஸ்தகம் தொடங்கினது. அதை நான் இப்போ வாசிக்கிறேன். 1:1 எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே. நன்றாக கவனிக்க வேண்டும். 70, 80, 100 வருஷத்துக்கு முந்தி எரேமியா நிமித்தமாக சொல்லப்பட்ட ஜீவ வார்த்தை
மறுபடியும் அந்த வார்த்தை செயல்படத்தக்கதாக கோரேசுடைய இருதயத்தை ஏவுகிறார் சத்தியமுள்ள வேதாமத்தின் தேவன். அவருடைய ஆவியை ஏவுகிறார். பூமியில் என்னதான் சம்பவங்கள் நடந்தாலும், பூமியுடைய நடவடிக்கையிலே சிருஷ்டி கர்த்தர் ஈடுபட்டு சஞ்சரிக்க வேண்டும் என்றால், அவர் மறுபடியும் தம்முடைய வார்த்தையை உயிர்ப்பித்து செயல்படுத்தும்படியாக அவர் உள்ள நுழைக்கிறார். அவருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தை குறைஞ்சது 70 வருஷம் செயல்படாமல் இருந்தது போல நீங்கள் நானும் நினைக்கலாம். இல்லை, 70 வருஷம் சிறையிருப்பாக இவர்கள் இருக்க வேண்டும் என்று அந்த வார்த்தை சிறையிருப்பில் அவர்களை வைத்தது. எப்ப அந்த சிறையிருப்பின் வார்த்தையுடைய கட்டம் வந்ததோ, முடிவு வந்ததோ, மறுபடியும் தேவன் அந்த 70 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க வேண்டும் என்று சொன்னார், அந்த வார்த்தை நிறைவேறும்படியாக ஈடுபடுகிறார். வேதாமத்தின் தேவன் வார்த்தையிலே தொடங்கினதே, ஆனால் அந்த வார்த்தையிலே செயல்படுகிறவர். அந்த வார்த்தையை கொண்டுதான் சகலத்தையும் முடிவுக்கு நேராக கொண்டு வருகிறவர். வார்த்தையை விட்டு வேதாமத்தின் கர்த்தர் வேற எந்த விதத்திலும் செயல்படுகிறவர் அல்ல. ஆகையால் தான் திருத்துவத்தின் பரிசுத்தமுள்ள கர்த்தத்துவத்திற்குள்ளாக இருக்கிற 3 நபர்களிலே ஒருவருடைய பெயர் ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. அந்த வார்த்தை தேவனா இருந்தது. வார்த்தையை விட்டு வேதாமத்தின் தேவன் செயல்படுகிறது எப்போதும் கிடையாது. ஆதியிலே மனுஷன் உண்டாக்கின நாள்ல இருந்து அவர் தம்மை வெளிப்படுத்தினது தம்முடைய வார்த்தையை கொண்டுதான். ஆகையால் வார்த்தையிலே கிறிஸ்துவ வாழ்க்கையை தொடங்கின நாம், நீங்கள் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தீர்கள்? ஏதாவது பரிசு கொடுத்தாங்களா? உங்க கையில பொருள் என்ன கொடுத்தாங்களா? அல்லது இப்பிரபஞ்சத்தின் ஏதாவது பாட புஸ்தகங்களை கொடுத்தாங்களா? இத்த கிறிஸ்தவ முருமன் இதை பார்த்து கத்துன்னு தெரிஞ்சுக்க வாழுன்ட்டு. நீங்கள் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக உங்க வாழ்க்கையை தொடங்கினீர்கள்? உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடங்கத்தக்கதாக பரத்திலிருந்து உங்களுக்கு அனுப்பப்பட்டது என்ன? ராஜ்யத்தின் சுவிசேஷம் அல்லவா? கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்ட அதன்படி நான் என்னோட வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்து தொடங்குவேன் என்று மனம் திரும்புதலின் நிமித்தமாக தொடங்கின நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை மறுபடியும் ஜீவ வார்த்தையை ஓரமா ஒதுக்கி வைத்து நம் இப்பிரபஞ்சத்தின் என்ன முறைமைகள் இருக்கிறதோ அவைகளுக்கு பின்னாடி போவது அஞ்ஞானம் என்று வேத வாக்கியம் சொல்லியிருக்கிறது. முட்டாள்தனம், அது மதீனத்தனம். கிறிஸ்தவர்களாகிய நாம், நீங்கள் நானும் வேத வாக்கியத்தை வச்சு தொடங்கினது. ஆனால் அந்த வேத வாக்கியம் முடிவு கொண்டு வர வரைக்கும் நாம் வேத வாக்கியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். வேத வாக்கியம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் முடிவை கொண்டு வரட்டும். நீங்கள் நானும் கொண்டு வந்துடக்கூடாது. இதோடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன், இதோட என் கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் நிறுத்திக் கொள்கிறேன் என்று வழியை திருப்ப வேண்டாம். வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை நிறுத்தட்டும். கிறிஸ்தவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்துவ வார்த்தை நிறுத்தட்டும். கிறிஸ்துடைய வார்த்தை நிறுத்தட்டும். நாமளா நிறுத்தி கொள்ளக்கூடாது. அந்த வாழ்க்கை எவ்வளவு மோசமா இருந்தாலும், அந்த வாழ்க்கை பார்வைக்கு எவ்வளோ அந்தகாரமா இருந்தாலும், அந்த வாழ்க்கை நம்முடைய காட்சிக்கு எவ்வளோ அலங்கோலமாக இருந்தாலும், விகாரமா இருந்தாலும், ஜீவ வார்த்தை அந்த வாழ்க்கையை முடிக்கட்டும். நல்லத போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காக நீதியின் கீழே வைக்கப்பட்டது என்று வார்த்தை முடிக்கிற வரைக்கும் நீங்கள் நானும் வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டியது ரொம்ப கட்டாயம். இந்த வேதாமத்தின் கர்த்தர் வார்த்தையிலே தொடங்கி வார்த்தையிலே முடிக்கிறவராகிய இந்த தேவன் தம் அண்டையிலே வைத்திருக்கிற ஊழியக்காரர்களும் அப்படிதான் இருக்கிறார்கள். இந்த வேதாமத்தின் கர்த்தர் தம்மண்டே வைத்திருக்கிற ஊழியக்காரர்கள் இப்பிரபஞ்சத்தின் ஆயுதங்களை பயன்படுத்தி செயல்படுகிறவர்கள் அல்ல. இப்பிரபஞ்சத்தின் பொருளாதாரத்தின், இப்பிரபஞ்சத்தின் தத்துவங்களையும் இப்பிரபஞ்சத்தின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுகிறவர்கள் அல்ல. இந்த வேதாமத்தின் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிற பரிசுத்தமுள்ள ஊழியக்காரர்கள். எந்த தேவன் வார்த்தையை தொடங்கி வார்த்தையிலே தம்முடைய நடவடிக்கைகளை மனுகுலத்திற்கு காண்பிக்கிறாரோ, அந்த வார்த்தையிலே தொடங்கி வார்த்தையில முடிக்கிற தேவன் அண்டையில் இருக்கிற ஊழியக்காரர்களும் வார்த்தையிலே தொடங்கி வார்த்தையில முடிக்கிறவர்கள் அவர்கள். அந்த 2 பிரம்மாண்டமான ஊழியக்காரர்கள் 3ஆம் அதிகாரத்தில் அடங்கி இருக்கிறார்கள் எஸ்ரா புஸ்தகத்திலே. அதை இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். வார்த்தையை பேசி வார்த்தையிலே தொடங்கி வார்த்தையில முடிக்கிற தேவன் அண்டையிலே வார்த்தையை கொண்டு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். தவிர வேற எந்த விதத்திலும் செயல்படுகிற ஊழியக்காரர்கள் கர்த்தர் அண்டையில இல்லை. கோரேசை தன்னுடைய ஊழியக்காரனாக பயன்படுத்தும் பொழுது அவனுடைய ஆவியை ஏவி விட்டு அவருடைய வார்த்தையிலே செயல்படும்படியாக ஈடுபடுத்தினார் அந்த புறஜாதியாகிய ராஜாவை. அவனுக்கு யாருன்னு தெரியாது இஸ்ரவேலின் தேவன் என்றால். யார் அந்த அற்புதமான 2 ஊழியக்காரர்கள் 3ஆம் அதிகாரத்தை அடங்கி இருக்கிறது.
அந்த 2 ஊழியக்காரர்கள் நீங்கள் பார்க்கும் பொழுது வார்த்தையிலே தொடங்கி வார்த்தையிலே செயல்பட்டு வார்த்தையை கொண்டு காரியங்களை முடிவுக்கு கொண்டு வருகிற வேதாமத்தின் தேவனுடைய இந்த ஊழியக்காரர்களும் அப்படிதான் இருக்கிறார்கள். வார்த்தை ஆரம்பிச்சுதா, வார்த்தை முடிவை கொண்டு வரட்டும். இந்த சபை வார்த்தையை வச்சு கட்டப்பட்டதா, அந்த வார்த்தை இந்த சபைக்கு முடிவை கொண்டு வரட்டும். வார்த்தை அடின ஊழியத்திற்கு கொண்டு வந்ததா, அந்த வார்த்தை இந்த ஊழியக்காரன் இல்லாத அளவுக்கு ஆக்கட்டும். எது கொண்டு வந்ததோ அதுவே இல்லாததாக்கட்டும் என்றால் ஜீவனுள்ள கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது அறுத்து தள்ளட்டும், அது வெட்டி போடட்டும், அது ஒரு முடிவுக்கு கொண்டு வரட்டும். வார்த்தை கொண்டு வந்ததை நீங்கள் நானும் வார்த்தை முடிவுக்கு கொண்டு வராமல் நாமளே ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடக்கூடாது. அது நல்ல பழக்கம் அல்ல. வார்த்தை உங்களை திருமணத்திற்குள்ள கொண்டு வந்தா அந்த வார்த்தை உங்க திருமண பந்து ஒடிக்கும் வரைக்கும் நீங்கள் திருமணத்தில் நிலைத்திருக்க வேண்டியது ரொம்ப கட்டாயம். நீங்க ஒடிக்கிறீங்க, வார்த்தை உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தால் அந்த வேலையை அந்த வார்த்தை ஒடிக்க வேண்டும். எந்த வார்த்தை உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கிறதோ அந்த வார்த்தை அந்த விஷயத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வர வரைக்கும் நீங்கள் அதில் நிலைத்திருக்க வேண்டும். கசப்பும் வெறுப்பு தன்மை இருக்கிறதுனால அந்த இடத்தை விட்டு நீங்கள் ஜம்ப் ஆகாதீங்க. அடுத்து நீங்க கால் வைக்கிற இடம் நல்ல இடமா இருக்க வாய்ப்பில்லை. ஜீவ வார்த்தை உங்களுக்கு அருளாத ஒரு கட்டத்திற்கு நீங்கள் பிசுக்கி கொண்டால் அது அந்த காலத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று உங்களை காப்பாற்ற வரமாட்டான். அது பிரபஞ்சமும் பிரபஞ்சத்தின் தேவனாகி அசுத்தன். அதனால அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உங்களுக்கு ஒரு குடும்பத்தை வார்த்தை கொடுத்தது, ஆனால் அந்த குடும்பத்தின் அந்தியத்தை அந்த வார்த்தை கொண்டு வரட்டும். நீங்கள் அந்த குடும்பத்தின் அந்தியத்தை கொண்டு வந்துடக்கூடாது. நீங்க யார் உங்க குடும்பத்தின் முடிவை கொண்டு வர்றதுக்கு? வார்த்தை கொண்டு வந்தால் வார்த்தை முடிவை கொண்டு வரட்டும். இந்த வேதாமத்தின் கர்த்தத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லாரும், அவரிடத்துல ஆயிரக்கணக்கான ஊழியக்காரர் இருந்தாலும் சரி, இருக்கிறவர்களா இருந்தாலும் சரி, இருந்தவர்களா இருந்தாலும் சரி, அந்த ஒட்டுமொத்த ஊழியக்காரர்களும் இந்த தேவன் போலவே வார்த்தையில தொடங்கி வார்த்தையில முடித்தவர்கள், நடுவில் ஓடினவர்கள் அல்ல. வார்த்தையை விட்டு ஓடினவர்கள் கிடையாது. அது நடுவில் பேதுரு செஞ்சாரு, நடுவில் ஓட்டாரு வார்த்தையை விட்டு. மறுபடியும் வார்த்தையின் தேவன் அந்த பேதுருவை சந்தித்து மறுபடியும் வார்த்தையில் நடத்தும் பொழுது வார்த்தையில தொடங்கி வார்த்தையில முடிக்கிறார் பேதுரு. யார் இந்த பிரம்மாண்டமான 2 அற்புதமான ஊழியக்காரர்கள்? 2ஆம் அதிகாரம், அவங்க பேரை நான் சொல்ல விரும்புகிறேன். 3ஆம் அதிகாரம், முதலாவது அற்புதமான ஊழியக்கார் யார்? வசனம் 2. அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவாவும் அவன் சகோதரனாகிய ஆசாரியரும் சேல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய, அந்த வார்த்தையை பாயிண்ட் பண்ணுங்க, தேவனுடைய மனிதனாகிய மோசையின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகரங்களை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். முதலாவது அற்புதமான ஊழியக்காரனுடைய பேர் தேவனுடைய மனுஷன் என்று சொல்லப்படுகிற மோசை. 2வது அற்புதமான ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் 10 சிற்பாசாரிகள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடுகிற போது இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீதுனுடைய கட்டளின்படியே கர்த்தரை துதிக்கும்படி வஸ்திரங்கள் தரிக்கப்பட்டு பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியரையும் தாளங்களை கொட்டுகிற ஆசாப்பின் குமாரராகிய லேவியரையும் நிறுத்தினார்கள். 2வது அற்புதமான ஊழியக்காரன் தாவீது ராஜா. இந்த அதிகாரத்துல என்ன விஷயங்கள் இருக்குது என்பது சொல்லும் பொழுது அநேக விஷயங்கள் இருந்தது. ஆலயத்தை கட்டத்தக்கதாக வசனம் 7 முதலாவது பணங்களை ரிலீஸ் பண்றாங்க. அதுல இருக்கிற ஒரு ரகசியத்தை பேசலாம் என்று யோசிக்கும் பொழுது என்னுடைய மனம் அங்க போகவே இல்லை. எதற்காக 2 அற்புதமான பயங்கரமான ஊழியக்காரர்கள் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிறார்கள், மோசையும் தாவீதும்? ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மோசையும் தாவீதும் வேதாமத்தின் தேவன் எப்படி வார்த்தையில தொடங்கி வார்த்தையில முடிக்கிறாரோ அந்த வார்த்தைக்கே ஊழியம் செய்தவர்கள் இந்த அற்புதமான ஊழியக்காரர்கள். மோசே பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசி, தாவீது அற்புதமான ஒரு ராஜா. தீர்க்கதரிசியானாலும் சரி, ராஜாக்கள் ஆனாலும் சரி, இருவரும் தேவனுடைய ஊழியக்காரர்களாக செயல்படும் பொழுது வார்த்தையில தொடங்கி வார்த்தையில முடித்தார்கள். ஆசாரியர்களே, ராஜாக்களே, வார்த்தையிலே தொடங்கினால் வார்த்தையில தான் நீங்களும் முடிக்க வேண்டும் உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையை. 2 நீங்கள் 6 வரைக்கும் வாசிக்கும் பொழுது மோசேவுடைய நியாயப்பிரமாணத்தின்படி பலிகளையும் காணிக்கைகளையும் கூடார பண்டிகை என்று சொல்லப்படுகிற அருமையான அந்த பண்டிகையை
அவர்கள் அனுசரித்து பலிபீடத்தை கட்டின உடனே அவர்கள் செய்த காரியங்கள் அது. கூடார பண்டிகை என்ன என்பதை அந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கு பேசலாம் என்று நான் ரொம்ப யோசித்தேன். 7ஆம் அதிகாரத்திற்கு போயிட்டேன். யோவான் சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசுநாதர் கூடார பண்டிகை என்று அவருடைய சகோதரர்கள் அவரை பார்த்து இங்கிருந்து யூதேயாவுக்கு போ என்று துரத்தினார்கள். 7ஆம் அதிகாரத்தில் அற்புதமாய் அந்த 7 நாள் இருக்கிற அந்த ஆசரிப்பு, 8ஆவது நாள் ஓய்வு நாள், 8 நாள் நடக்கிற காரியங்களை 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து யோவான் அந்த சுவிசேஷத்தில் பிரசங்கித்ததை எடுத்து உங்களிடத்தில் பேசலாம் என்று நான் ஆல்மோஸ்ட் அங்கே போயிட்டேன். ஆனால் எனக்கு இந்த 2 ஆட்களை விட்டு அந்த ஒரு கூடார பண்டிகைக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை பேச எனக்கு மனமில்லை. எதற்காக இவர்கள் 7ஆம் மாதம் 1 தேதியிலே பலிபீடத்தை கட்டி, அந்த 1 தேதியில ஒரு பண்டிகை இருக்கிறது, அதுக்கப்புறம் 10ஆம் தேதியில ஒரு பண்டிகை இருக்கிறது, அதுக்கப்புறம் 15ஆம் தேதியில ஒரு பண்டிகை இருக்குது. அந்த 15ஆம் தேதியில இருக்கிற பண்டிகை தான் 7வது பண்டிகை, கூடார பண்டிகை. 10ஆம் தேதியில இருக்கிற பண்டிகை பாவ நிவாரணைக்கு அடுத்த the day of atonement பண்டிகை. அது அதே மாதத்தின் 1 தேதியில இருக்கிற பண்டிகை எக்கால பண்டிகை. ஆகையால் 1 தேதியில பலிபீடத்தை கட்டி எக்காலத்தை ஊத ஆரம்பித்தார்கள். அதுக்கப்புறம் 10ஆம் தேதியில் ஒரு பண்டிகை அனுசரித்ததாக சொல்லப்படவில்லை, the day of atonement. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா கடைசியில கூடார பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. அந்த கூடார பண்டிகை 15 21 வரைக்கும் போகுது. 7 நாள் பண்டிகை. அந்த பண்டிகை அவர்கள் அனுசரித்தார்கள். அந்த பண்டிகை பத்தி பேசிட்டானே என்று நான் ரொம்ப யோசித்தேன். அறிவு ரீதியிலே அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணினாலும் என் ஆத்துமாவிலே உங்களிடையில் அது பேச எனக்கு மனமில்லை. இந்த 2 பேர் அதே 3ஆம் அதிகாரத்துல பலிபீடத்தை கட்டுவதற்கு மோசையுடைய ஒட்டுமொத்த பலிகளையும், மோசே எழுதின ஒட்டுமொத்த பிரமாணங்களை பயன்படுத்தி அதன்படியே பலிகளை செலுத்தி ஜெபத்தை ஏறெடுக்கிறார்கள். ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்ட உடனே 1 நாளாகவும் 25ஆம் அதிகாரத்தில் 288 பேர் சாவதற்கு முந்தி தாவீது நிப்பாட்டார் பாடல்களை பாடி கர்த்தரை தொழுது கொள்வதற்கு. அந்த முறைமையின்படி ஆராதனை துதியை ஏறெடுக்கிறார்கள். அஸ்திபாரம் போட்ட பேருக்கு பலிபீடத்தை கட்டும் பொழுது ஜெபம், அஸ்திபாரம் போட்டு ஆலயத்தை கட்டும் பொழுது துதியும் ஸ்தோத்திரமும் ஆராதனை. ஜெபமும் ஆராதனையும் இந்த 2 அற்புதமான ஊழியக்காரர்கள் ஏற்கனவே வார்த்தைக்கு செய்த ஊழியத்தை வைத்து இவர்கள் நடப்பிக்கிறார்கள். Prayer in the ministry of Moses, praising in the ministry of the King David. அவர் இருவரும் வார்த்தையிலே தொடங்கின ஊழியத்தை வார்த்தையிலே தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டபடியால் அவங்க 2 பேருடைய ஊழியத்தின்படி மற்றவர்கள் செய்தால் ஒழிய அதே போல ஆராதனை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். இந்த 2 பேரை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை மாத்திரம் நான் வாசிக்க விரும்புகிறேன். இந்த 2 பேரை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் இந்த 2 பேரை பார்க்கிலும் இன்னொருத்தர் இருக்கிறார், பரிபூர்ணமானவர். இந்த 2 பேர் ரொம்ப விசேஷித்தவர்களான ஒரு ஊழியக்காரர்களா இருந்தாலும் இவர்கள் குறைவுள்ளவர்கள். ஆகையால் தான் தாவீதை கொண்டு தேவாலயத்தை கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. அவரிடத்தில் ஒரு குறைவு இருந்தது. மோசே ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தால் அவரிடத்தில் ஒரு குறை இருந்தபடியால் தான் அவர் கானான் தேசத்திற்குள்ளாக பிரவேசிக்கவில்லை. இப்படி குறைபாடுகள் இருக்கிற ஊழியக்காரர்கள் வார்த்தையில தொடங்கி வார்த்தையை முடித்தாலும் குறையில்லாத ஒருத்தர் இருக்கிறார். நான் அவரை கடைசியாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கும் எனக்கும் வார்த்தையில தொடங்கி வார்த்தையில நம்முடைய வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்றால் அந்த பரிபூர்ணமான நபர்களிடம் நம்ம போக வேண்டும். நடுவில் அதை செய்து வார்த்தையை விட்டு சாக்கடையில கால் வைக்க கூடாது. நீங்கள் வார்த்தையுடைய பாதையை விட்டு வேற எங்க வைத்தாலும் அந்தகாரமும் சாக்கடை உள்ள ஒரு பாதை தான் அது. என்றால் வேத வாக்கியம் தான் நம் பாதத்திற்கு என்னவா இருக்கிறது. அப்போ வெளிச்சம் உள்ள இந்த வார்த்தையை விட்டு நீங்க வேற இடத்துல கால் வச்சா என்ன இருக்கும்? அந்தகாரமும் சாக்கடை தான், சேருதான். அங்கே உங்களோட வாழ்க்கை தேசத்தில் கொண்டு போய் சேர்த்துறாதீங்க. கிறிஸ்தவ பாதை ரொம்ப கடினமாகுது என்று சொல்லி இந்த பாதையை ஓரமா வைத்து இது கொஞ்சம் ஈஸியா தெரியுதுன்னு சொல்லிட்டு அப்படி போயிடாதீங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இந்த பாதையை நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. அன்னை வழியும் சத்தியமும் ஜீவன் என்று கர்த்தர் ஒரே ஒரு வழியா இருக்கிறார். முதலாவது மோசே என்பதன் அருமையான ஊழியக்காரர் குறித்து தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்? வார்த்தையின் தேவன் அவரோட வார்த்தைக்கு ஊழியம் செய்த இந்த மோசே குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்? என்னாகும் 12ஆம் மோசே குறித்து நான் கொஞ்சம் சொல்லுகிறேன். பிறகு இந்த அற்புதமான பெரிய தீர்க்கதரிசியை பார்க்கலும் இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் நான் கடைசியில் சொல்லுவேன். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணிருந்தபடியால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர்
பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசேயுடைய பேக்ரவுண்ட்ல சொல்ல எனக்கு நேரம் இல்லை. மோசே ஒரு எத்தியோப்பியா என்று சொல்லப்படுகிற நாட்டின் பெண்ணை திருமணம் பண்ணினதாக இந்த இடத்துல ஒரு குற்றஞ்சாட்டுதல் அவர் மீது அவங்க கூட பிறந்த சகோதரி காண்பிக்கிறாள், மிரியாம் என்று சொல்லப்படுற சகோதரி. அது அவருக்கு 2வது திருமணமா அல்லது முதல் மிதியான் நாட்டில இருந்து அவர் பண்ண திருமணத்தை குறித்து தான் இங்க பேசுறாங்கன்றது ஒரு விவாதம் அந்த இடத்துல இருக்கிறது. அதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ண போகவில்லை. ஏன்னா மீடியனும் எத்தியோப்பியா என்று சொல்லக்கூடிய நாடும் அங்கதான் சேர்ந்து வர்றதுனால அந்த மனிதத்தை இவங்க பாயிண்ட் அவுட் பண்றாங்க என்று சொல்கிறார்கள். அப்படி இருக்க வாய்ப்பில்லை. ஆகையால் இப்ப அந்த டிஸ்கஷனுக்குள்ள நான் போக விரும்பவில்லை. மோசே யாரை திருமணம் பண்ணாலோ அது அவங்க பொண்டாட்டிக்கு அவருக்கு இருக்கிற பிரச்சனை அதை அவர் ஹேண்டில் பண்ணிக்கிறாரு. இவங்களுக்கு என்ன வந்துச்சு? அவரு கருப்பு பொண்ணை கல்யாணம் பண்ணானா, வெள்ளைக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணானா, கருப்பும் வெள்ளை இல்லாத நடுவில் இருக்கிற ஒரு கலர் இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணானா. ஏன்னா ஐத்தியப்பான்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க வண்ணம் என்ன கலருன்ட்டு. கட்டைக்காரன்னு இருப்பாங்க. அதனால கர்த்தர் உனக்கு கட்டைக்காரன் பொண்ணு பிடிக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த அம்மா மிரியாமுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை வெளுப்பான ஒரு குஷத்தை கொடுத்தாரு. இந்த கலர் போதுமா உனக்கு? அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஏதோ பிரச்சனை அவர் பார்த்துக்கிறாரு. அது உனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? உன் சகோதரன் எல்லாமே திருமணத்துக்கு முந்திதான். சகோதரி என்று சொல்வது எல்லாமே திருமணத்துக்கு முந்திதான். திருமணமானவருக்கு அது அவங்க 2 பேரும் விஷயம். அது அச்சிக்கிறாங்களோ கச்சிக்கிறாங்களோ ஏதோ ஒன்று பண்ணின்னு போறாங்க. அது நீ வேற வேடிக்கை மாத்திரம் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு சைடில் போயிடணும். நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? திருப்ப அவங்கள போல ஒற்றை மணி பூமியில் யாரும் பார்க்க முடியாது. அதனால அவங்க விஷயத்த தலைப்படக்கூடாது. உனக்கு இந்த அம்மாவுக்கு அந்த ஐத்தியோப்பா ஸ்திரீ மேல ஒரு பிரச்சனை யாருக்கு? மோசேயுடைய அக்காவுக்கு, மோசேயுடைய ஒய்ஃபுக்கு. உனக்கு என்ன பிரச்சனை இல்லை? அது தப்பு. விசுவாசிங்க குடும்பத்தில் ஒருவங்க தெரிஞ்சுக்கணும். அவங்க ஒய்ஃப் எப்படின்னா இருந்துன்னு போட்டோம். அவருக்கு பிடிச்சிருக்கு, அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார், நல்லா வச்சுக்கிறார். உனக்கு என்ன இருக்காது? சில பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துன்னு இருப்பாங்க, ஒய்ஃப் எப்படி இருக்குது அப்படி. உனக்கு என்ன இருக்காது? அவங்க புருஷன் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு என்ன பேசின்னு போட்டோம். இதெல்லாம் பேசக்கூடாது. குடும்பத்தில் இருக்கிறவங்க அவருக்கும் பிடிச்சிருக்கு அவங்க ஒய்ஃப், அவர் நேசிக்கிறாரு, அன்பு கூறாரு, லவ் பண்றாரு, எல்லாமே வாங்கிக்கிறாரு. அதை பத்தி நீ என்னத்த கமெண்ட்ஸ் கொடுத்துன்னு இருக்கிறது வீட்டில் உக்காந்திக்கின்னு? அது சரியில்லை. அது எப்படி வச்சுக்குது பாரு, அவனை வீடை பாரு எப்படி வச்சுக்குது. அந்த நாத்த வீட்டில் தான் அவர் இருக்கிறாரு. இருந்துன்னு போட்டு விடு, நாத்தத்தோட நாத்தமா வாழட்டும். உனக்கு என்ன உதவி பண்ணாக்கா போய் வீடு சுத்தம் பண்ணி கொடு. பண்றியா? அது நீ இல்ல, சும்மா இரு. நீ போய் வாழ்றியாங்க? இல்ல, அவங்க தானே வாழ்ந்துன்னு போறாங்க, வாழட்டும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உடைய விஷயத்துல யாருமே உள்ள நுழையக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அவங்களுடையது. ஜெபிங்க, எதனா தேவைன்னா கடிக்கடிக்கு போயிட்டு கொஞ்சம் உதவி பண்ணுங்க, எதனா வாங்கி கொடுங்க. அத்தை வீட்டு போயிட்டு அவங்க 2 பேரை பரிமாறுகிற விஷயத்துல போயிட்டு இன்னொருத்தர் போய் பரிமாறக்கூடாது. அது அவங்க 2 பேருக்குரிய காரியங்கள். அது அழுகு ஆகட்டும், சரீரத்தின் அவயவங்களாகட்டும், அது புருஷனுக்கும் மனைவிக்குரிய விஷயங்கள். அது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தை ரொம்ப தெளிவா சொல்ல போய் யாருன்னா கல்யாணம் பண்ணிட்டு போறாரு. உனக்கு எதுக்கு அப்படி பேசக்கூடாது? அது தப்பு. அது இந்த மிரியாமுக்கு என்னத்துக்கு அவங்க தம்பி ஒய்ஃபுக்கு அதெல்லாம்? அந்த அம்மா மேல இருக்கிற வெறுப்புல இந்த ஊழியக்காரோட ஊழியத்தை மட்டமா பேசினாள். மோசே மேல அவளுக்கு எந்த பிரச்சனை கிடையாது. சரி, வீட்டுல இருக்கவங்களுக்கு அவ்வளவுதான். திருமணம் பண்ணி கொண்டாடுறாங்க பாருங்க, அவங்க கிட்ட தான் பிரச்சனை இருக்குமே தவிர, திருமணம் பண்ணுவோம் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, கொலை பண்ணா கூட அவன் மேல ஒரு தப்பும் இல்லாது அப்படின்னு தான் சொல்லிடுவாங்க. இந்த அம்மா என்னத்துக்கு மோசே கதையில, என்னத்துக்கு மோசே பொண்டாட்டி கதையில உங்களுக்கு என்ன தேவையா? அந்த அம்மா பார்த்தாலே இந்த அம்மாவுக்கு பிடிக்கிறது இல்லை. அந்த அம்மா ஊழியத்துக்கு வந்தா இந்த அம்மா பிடிக்கிறது இல்லை. அதனால மோசே அவன் பண்ற ஊழியத்தை மீது இப்போ குறை பேச ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் விடுவாரா? அதனால தான் சொல்றது நான் எப்பவுமே யாரும் ஒய்ஃபை பத்தியும் நீங்க பேசக்கூடாது. அவங்க ஒய்ஃப் அவங்க கணவருக்கு விஷத்தை கொடுக்குறாங்களோ எதை கொடுக்குறாங்களோ அதை அவங்க பார்த்துக்கிறாங்க. அவங்களாச்சும் அவங்க கர்த்தராச்சு. அந்த ஒரு நடுவில் மாத்திரம் எந்த நம்பர் கர்த்தர் யாரும் போகக்கூடாது. எப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பத்தி இந்த அம்மா பேச ஆரம்பிச்சிச்சோ, அந்த எத்தியோப்பியா மனைவியின் மீது, மோசே மனைவி மீது பகையை வச்சுக்கின்னு மோசே வெறுக்க ஆரம்பிச்சாலோ, கர்த்தர் உள்ள நுழைகிறார். எப்போ ஆபிரகாமையும் சாராவையும் பார்வோன் ராஜா பிரிச்சானோ, கர்த்தர் உள்ள வருகிறார். கூடாது நீங்க அந்த விஷயத்துல
முடிஞ்சா உதவி செய்யும், முடிஞ்சா ஒரு வேளை சாப்பாடு செஞ்சு போய் கொடுக்கும். அங்கதான் பிரச்சனை, போய் வீடுகளா போய் சுத்தம் பண்ணிட்டு சாமெல்லாம் கழுவி வச்சுட்டு வாங்க. அந்த வேலை நீங்க பண்ணுங்க, அது நல்லது. அத்தை விட்டு போயிட்டு அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற வேண்டிய விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும். அவங்க ஒய்ஃபோடைய சரீரத்தின் கலரு வண்ணத்தலாவா பார்த்து நீ பேசலாமா? தப்பு இல்லை அதெல்லாம். அவங்க ஒல்லியாகிறாங்களோ தடியாகிறாங்களோ கருப்பாகிறாங்களோ அவங்க புருஷன் பிடிச்சிருக்குதுப்பா, அது அவர் நேசிக்கிறார், உனக்கு என்ன தெரியுது? சும்மா இரு. அதெல்லாம் பேசக்கூடாது. ஜோடி பொருத்தம் சரியில்லை, இவர் பெரிய ஆள், இவரு நீ கலட்சி எனக்கு பணம் போட்டு கல்யாணம் போட்டு அவங்களோட நடத்தி நிற்கிற, ஜோடி பொருத்தம் சரியில்லைன்னு நீ எல்லாம் சொல்றது சும்மா இருக்கணும், அதை பேசக்கூடாது. இந்த அம்மா பேசி இந்த கர்த்தருக்கு பிடிக்கவில்லை. அந்த வசனடி முடிந்த வசனம் 2, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். அதுக்கு என்ன வார்த்தை? கர்த்தர் அதை கேட்டார். எதை கேட்டார்? ஒரு புருஷ மனைவியை பத்தி பேசினதை கேட்டார். பேசியிருக்க கூடாது. 3, மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். ஏன்? அது அவனை பத்தி அவனே அது எழுதினாலும் வசனம் என்னாகும், மோசத்தை எழுதுறாரு, அவரே அது எழுதினாலும் வசனம் 3 அவருடைய ஒரு டெக்ளரேஷன் கிடையாது. அது வசனம் 3 பசுத்தம் உள்ள ஆவியானவர் அவர் கொண்டு எழுத வைக்கிறாரு. என்ன? மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். சடுதியிலே கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் நன்றாக கவனிக்கணும். எதற்காக வசனம் 3 அந்த வார்த்தை போடப்பட்டது? வசனம் 2 பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தர் அதை கேட்டார். கர்த்தர் அதை கேட்டார். கர்த்தர் கேட்டார். மோசை கேட்கல. மோசையோட மனைவி பத்தி மிரியாம் பேசிந்து கேட்டான். மோசையும் கேட்டான். மோசை ஒரு ரியாக்ஷனும் பண்ணவில்லை அவங்க பொண்டாட்டி பத்தி பேசும்போது. ஏன்? சாந்த குணம் உள்ளவன். அவங்க ஒய்ஃபுக்கும் மனஸ்தாபா இருக்கும். அவன் புருஷன் மிரியாமடி பேசும்போது அவர் நான் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி போமா, அவங்களது வாய் அப்படிதான், என்ன பண்றது? ஆனா கர்த்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போறவர் கிடையாது. தேவன் இனத்தை மனுஷன் பிரிப்பதற்கு எந்த விஷயத்தையும் பேசக்கூடாது. சடுதியிலே கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். வசனம் 5, கர்த்தர் மேக தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். வசனம் 6, அப்பொழுது அவர், நன்றாக கவனிங்கள், கர்த்தர் பேசுற தம்முடைய ஊழியக்காரனை பத்தி பேசாருங்க. அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். 7, என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். இந்த வார்த்தை எபிரேய ஆசாரியர் 3 தடுக்கிறாரு. பயங்கரமான சத்தியம் அது. என் வீட்டில் எங்கும் மோசே உண்மை உள்ளவன். மோசே ஒரு கேரக்டர்னா தெரியுமா? எந்த ஒய்ஃபுங்களை பத்தி எந்த புருஷனை பத்தி மோசே பேசினது கிடையாது. கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். வீடு ஒட்டுமொத்த இஸ்ரவேலுடைய ஜனம், கானான் தேசம் அல்ல கர்த்தர் வீடு என்று சொல்வது. கர்த்தர் தன்னுடைய சுதந்திரம் தன்னுடைய வீடு என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் என்பதான நம்முடைய ஜனம். என் ஜனமாகிய வீட்டுல மோசே எங்கும் உண்மை உள்ளவன். அவன் அந்த அளவுக்கு எனக்கு உண்மை உள்ளவனா இருக்கிறான். நீ எப்படி அவனை பார்த்து நீ குறை பேசலாம்? அவன் ஒரு சாதாரண தீர்க்கதரிசி கிடையாது. நான் சொப்பனத்திலையும் தரிசனத்துல பேசுவதற்கு, வேற அவதாரம் எடுத்து அவன்கிட்ட பேசுவதற்கு அவன் சாதாரணமான ஒரு தீர்க்கதரிசி அல்ல. தாசனாகிய மோசையை அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாமற் போனது என்ன என்று பேசலாமா? அப்படி கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். 10, மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் குறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானால். போதுமா இந்த கலர் உனக்கு? ஐத்தியோப்பியாவும் பொண்டாட்டியை பார்த்து கட்டக்காரே இருக்குதுன்னு சொல்லி அதை பார்த்து நீ கமெண்ட்ஸுங்க கொடுத்துருந்த. இப்போ உனக்கு இந்த வெள்ளை கலர் போதுமா, இல்லை இன்னும் வேணுமா? கர்த்தர் போலவே வார்த்தையில ஆரம்பிச்சு வார்த்தையில முடிகிற ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர்
கனம், அது மரியாதை. அது ஊழியக்காரன் மாத்திரமல்ல, விசுவாசி. எந்த விசுவாசியும் வார்த்தையில் நடக்கிறான், அந்த விசுவாசியை பற்றி பேசுவதற்கு கொஞ்சம் வாயை ஜாக்கிரதையா வச்சுக்கணும். ஒரு சாதாரண விசுவாசி அவன் கேட்ட சத்தியத்துல தொடங்கி அந்த சத்தியத்துல தான் போயிட்டே இருப்பான். அவனை சீண்டக்கூடாது, அவன் நோண்டக்கூடாது. அந்த மாதிரி சத்தியத்தை கேட்டு சத்தியத்தில் நடக்கிற விசுவாசியை பார்த்து சொல்ற வார்த்தை, நான் நீதிமொழியிலே அவன் பாலசிங்கம் போல இருக்கிறான். அவனை நீ நோண்டினா அவன் சும்மா தான் இருப்பான். அவருடைய அதிபதி ஒருத்தர் வருவார் சப்போர்ட்டுக்கு. அது யாரா இருந்தாலும் விட மாட்டார். இதோட ஊழியக்காரன் நினைச்சுக்காதீங்க. வார்த்தையிலே தன்னோட வாழ்க்கையை தொடங்கி வார்த்தையில போற விசுவாசியாகி நீங்கள் தான் அது போதும். தாவீது ராஜா சாலமோன் 11 ராஜாக்கள் 11 சொன்னால, சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். மனைவி அல்ல, மனைவிகள் கர்த்தரை விட்டு அவனுடைய இருதயத்தை திருடி வேற திசையில கொண்டு போனார்கள். சாலமோன் வார்த்தையிலே தொடங்கினா அப்படி, ஆனா வார்த்தையில நடக்கவில்லை. அவர் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டின உடனே, தன்னுடைய அரமனை கட்டின உடனே பெரிய ஆள் நினைச்சிட்டார். அவர் கர்த்தருக்கு அதுல பிரியமில்லை. அதனால எரேமியா புஸ்தகத்தை பார்த்து முடிச்சேன், எப்படி கர்த்தர் அவன் கட்டின ஆலயத்தை தரமாட்டமாக்குனாருன்ட்டு. அதுல அவருக்கு பிரியம் இல்லை. நீங்களும் நானும் கர்த்தரோட ஊழியத்துக்கு என்ன செஞ்சன்றது அவருக்கு பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் நானும் ஊழியத்திற்காக ஏதாவது செய்ததேனால் அவர் நம்முடைய கருத்துல கொடுத்து செய்ய வைத்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு முக்கியமான விஷயம் வந்து வார்த்தையிலே தொடங்கின உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்வு வார்த்தையிலே போதான்றது தான் பாயிண்ட். அங்க சாலமோனுடைய வாழ்வு பாதியில நின்றது. செங்கில சொல்ற வார்த்தை 12 அதிகாரத்துல, வாலிபனே, அத்தை கூட அவருக்கு கூப்பிட வரல, பல்லு இல்ல. ஏன்னா அவன் நிலைமையத்தான் 12 அதிகாரத்தை கடைசியில சொல்லி முடிகிறார். அவரது முட்டி முது எலும்பு எல்லாம் எப்படி இருக்குது நிற்போம். அப்புறம் வாலிபனுக்கு பாயிண்ட் பண்றாரு, தயவுசெய்து கர்த்தர்கிட்டே போயினே இரு, உன்னுடைய வாழ்க்கையின் பாதையை மாத்தாதே, என்ன பாரு. அதே பிரசங்கில சொல்ற வார்த்தை, நல்ல புருஷனை ஒருத்தனாவது பூமியில கண்டுபிடிக்கலாம், ஆனா ஒரு நல்ல ஸ்திரியை கூட பார்க்கவே முடியாதுன்னு சொல்றாரு. 1000 பொண்டாட்டி வச்சுக்கணும். கர்த்தர் அண்ணாவா ஒரு ஆதாமுக்குரிய வாள் என்று அருமையாய் உண்டாக்கி. தாவீதை பத்தி பேசுற வார்த்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள், இருதயத்தை திருடினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. தாவீதுடைய இருதயம் தன்னுடைய தேவனோட கூட உத்தமமாய் இருந்தது. தாவீது தம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படி வார்த்தையிலே இருக்கிறாரோ அதே போல தாவீதும் தன்னுடைய கர்த்தருடைய வார்த்தையிலே நடக்கிறவனாய் இருந்தான். வசனமாறு, அதே 11 வசனமாறு, சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஏதோ கர்த்தருக்கு என்ன குத்துட்டு கர்த்தரை நான் ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டேன் நினைச்சுக்கின்னு அப்படியே கர்த்தரோட தூரம் போகாதீங்க. உங்க பொருள் ஒண்ணுமே கர்த்தர் கேட்கறதுக்கு எல்லாமே வந்து கர்த்தர் நமக்கு கொடுத்தது என்பதை புரிந்து கொள்ளும். கர்த்தருக்கு தேவையா இருக்கிறது நான் வார்த்தையில் இருக்கிறது போல் இருக்கிறியா? கர்த்தர் ஒரு வார்த்தையை மாற்றி போடுகிறவர் அல்ல, அவரோட வார்த்தைக்கு விதமாய் போய் பேசுகிறவர் அல்ல. அவர் வார்த்தையிலே தான் இருக்கிறார், அவர் வார்த்தையில கரெக்டா இருக்கிறார். நாம அவர் வார்த்தையில இருக்கிறோமான்றதான் கேள்வி. அப்பதான் நம்ம இறுதியுமோ அவருடைய இறுதியுமோ ஒன்னாக வாய்ப்புண்டு. அது தாவீது அப்படி இருந்தான். நீங்களும் சரியா புரிஞ்சுக்கணும். வீட்டுல சாப்பாடுக்குதோ இல்லையோ நான் கருத்து எடுக்கிறேன்றதான் போனாலும் சரி. பட்டினத்துல பவுல் சொல்ற 8ஆம் அதிகாரத்துல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்கத்தக்கவன் யார்? பிரிய மாட்டோம். பட்டயத்தை கொண்டு வந்தா வெட்டினாலும் சரி, போட வசதி இல்லாமல் இருந்தாலும் சரி, பசி பட்டினி இருந்தாலும் சரி, நிர்வாணமா இருந்தாலும் சரி, தூதர்கள் வந்து அடிச்சாலும் சரி, தள்ளப்பட்ட தேவதூதர்களை மேற்கொண்டாலும் சரி, நாங்கள் எங்க கிறிஸ்துவை அன்பை விட்டு பிரிக்கத்தக்கவன் யார் இந்த பூமியில? மரணம் கூட எங்களை பிரிக்காதுன்ற. நான் கிறிஸ்துவ வாழ்க்கையை விட்டு சாக்கடல கால் வைக்கலாமா? சாலமோன் வைத்தான், சாக்கடல கால வைத்தான். உடனே சொல்ற வார்த்தை, உங்க அப்பா போல நீ இல்லை. நீ ஆலயத்தை கட்டணும்னா நான் பெரிய ஆள் நினைச்சிட்டேன். தங்கத்துல போட்டு கட்டிட்டு கோட்டிங்கெல்லாம் பண்ணிட்டீனாக்கா அது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா? நீ வாங்கியதான் நான் சஷ்டி தந்துறான்ற கருத்தர். வானம பூமி என்னுடையது.
இதெல்லாம் நான் உனக்கு சிருஷ்டித்து உன்னை உண்டாக்கிட்டு உன் மண்டல பிரெயினை வச்சு தங்க எது வெள்ளி எது பொண்ணு எதுன்ற ஒரு வெளிப்பாடு கொடுத்து உன்னை தாயின் வீட்டு உருவாக்கி உன்னை வளர்த்தி கொண்டு வந்தது நானு. இதுவா எனக்கு பெரிய முக்கியம்? என்னுடைய இருதயமும் உன்னுடைய இருதயமும் இசைந்திருக்க வேண்டும். கணவனும் மனைவியும் எப்படி ஒரே சரீரமா இருக்கிறார்களோ அதே போல கர்த்தரும் நாமும் ஒரே ஆவியா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு ஒரே ஒரு வழி, அவர் வார்த்தையிலே இருக்கிறது போல நாம் அவருடைய வார்த்தையில் நடக்க வேண்டும். அவர் வார்த்தையில் நடக்கிறது என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை, அவர் வார்த்தையில தான் இருப்பார். வார்த்தை 3, 4, 5 வாசிக்கிறேன். தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான். அவங்க தகப்பன் ரெகொபோவாம், சாலமோனுடைய பையன். இவன் சாலமோனுடைய பேரை இப்ப சொல்லப்படுறது. தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான். அவன் இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் இருக்கவில்லை. அந்த கவனியங்கள். தேவா என்ன சொல்றாரு? உங்க பசங்கள்ட்ட நம்முடைய கர்த்தர் அப்படி பேசணும். உங்க பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது உங்க அப்பா போல நீ இல்லை என்னிடத்தில் சொல்ல வேண்டும், உன் தாய் போல நீ இல்லை என்று நம்முடைய பிள்ளைகளிடத்திலே கர்த்தர் சொல்ற அளவுக்கு நாம் வார்த்தையில் நடந்து நம்முடைய வாழ்க்கையின் முடிவில் இருக்கு. நான் பானவர்களே, அதான் நம்முடைய வாழ்க்கையை வார்த்தை தொடங்கினதனால் அதுவே முடிக்கட்டும். நாம் சாக்கடையில் கால் வைத்து என்னோட வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடாது. அதுக்கு பேர் தான் கிறிஸ்துவுக்குள்ளாக அடைகிற மரணம் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் தாவீது நிமித்தம் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு பிற்பாடு அவன் குமாரரை எழும்ப பண்ணுகிறதினாலும் எருசலேமை நிலைநிறுத்துகிறதினாலும் அவனுக்கு எருசலேமில் ஒரு விளக்கை கட்டளையிட்டு வந்தார். 5 ரொம்ப முக்கியம். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர. வேத வாக்கியம் எவ்வளவு உண்மையா இருக்குது பாத்தீங்களா? தாவீதை பத்தி எவ்வளவுதான் உயர்வா பேசினாலும் அவன் உரியாவுடைய மனைவி அடைஞ்ச ஞாபகம் சொல்லுது பாருங்க. வேத வாக்கியம் சத்தியமுள்ள வேத வாக்கியம் இது. அவர் எவ்வளவுதான் நல்லவர் இருந்தாலும் அவர் பலவினர். மோசே என்னதான் ஒரு நல்ல உத்தவம் உள்ள ஊழியக்காரன், அவர்கிட்ட பலவீனம் இருந்தது. ஆனா பலவீனமே இல்லாத ஒரு ஊழியக்காரன் அவங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே, அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க, கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். அதுதாங்க பாயிண்ட். அவன் பூமியில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய கட்டளையிட்டு அவன் வாழவில்லை, அந்த உரியாவுடைய மனைவி தவிர. என்னதான் பழைய ஏற்பாடுல நல்ல ஊழியக்காரர்கள், சிறந்த ஊழியக்காரர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு குறை உண்டு. புதிய ஏற்பாடுல தான் உத்தவம் உள்ள பரிசுத்தம் உள்ள அப்போஸ்தலர் ஊழியக்காரர்கள் இருந்தாலும் அவங்களுடைய சில குறைகளை பார்க்கலாம். அவர்களாம் வார்த்தையிலே தொடங்கி வார்த்தையில வாழ்க்கையை முடித்தவர்கள். அதுதான் நம்முடையதா இருக்க வேண்டும். ஒருத்தர் இருக்கிறார், வார்த்தையிலே தொடங்கி வார்த்தையிலே இன்னும் தொடங்கி கொண்டே இருக்கிறார், முடிவில்லாதவர். அவர் இவங்களை எல்லாரையும் பார்க்கிலும் பரிபூர்ணமானவர், குறைவற்றவர், பிளவற்ற ஒரு நபர். அவரை குறித்து இதே மோசே சொன்ன வார்த்தை, உங்களுக்குள்ளே சகோதரர்களாகிய உங்களுக்குள்ளே என்னை போலவே ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவார். உபாகமம் 18ஆம் அதிகாரத்துல சொன்னார். யார் அந்த தீர்க்கதரிசி? மகிமின் ஆண்டவராகிய இயேசுநாதர். இதே தாவீது தம்முடைய சங்கீதத்திலே கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி சொன்ன வார்த்தை என்று தாவீதின் குமார் என்பதான பேர்ல ஒருத்தர் வருவார். புதிய ஏற்பாடு அந்த பேருடையவர் இருக்கிறார். மோசையை பார்க்கலும் சிறந்த தீர்க்கதரிசி, பரிபூர்ணமான தீர்க்கதரிசி. தாவீதை பார்க்கலும் பரிபூர்ணமான நித்திய ராஜாவர் ஆண்டவராகிய இயேசுநாதர். எனக்கும் வார்த்தையில தொடங்கி வார்த்தையில முடியணுமா? நீங்கள் நானும் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களை பார்க்கலாம், தவறு கிடையாது. அதை பார்க்கலும் பரிபூர்ணமான நபர் பார்க்க வேண்டும் என்றால் விசுவாசத்தை தொடங்கி அதை நம்மை முடிக்க செய்கிற மகிமையின் ஆண்டவராகிய இயேசுநாதரை மாத்திரம் தான் பார்க்க வேண்டும். அவரை விட்டு நம்ம அந்த ஊழியக்காரர் இந்த ஊழியக்காரர் நம்ம ஒரு பெரிய ரோல் மாடலா வச்சுட்டோம்னு அவர் உழுதுட்டாருனாக்கா நாம உழ வேண்டியதாகிடும். வேண்டாம். அப்படிலாம் எதிர்பார்த்து அநேக ஊழியக்காரலாம், நான் எதிர்பார்த்து ஊழியக்காரெல்லாம் விழுந்துட்டாங்க. உங்களுக்கு முன்பதாக நான் ரோல் மாடலுக்கு முடியாக பிரயாசப்படுவேன். ஆனால் என்னை பார்க்கலும் சிறந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரை தான் எங்களை முன்னாடி வைக்கணும். நான் அவரை தான் வைத்திருக்கிறேன். அதாவது இந்த ஊழியக்காரன் எல்லாரையும் கோலி அடிச்சவன், சிறந்தவர், பரிபூர்ணமானவர், வார்த்தையை தொடங்கி எங்குமே விழாமல். மோசே விழுந்தாரு, தாவீது விழுந்தாரு, எல்லா பரிசுத்தவான்களும் விழுந்து போனார்கள். ஒரே ஒருத்தர் மாத்திரம் வார்த்தையிலே தொடங்கி விழாமல் இன்னும் வார்த்தையிலே இருக்கிறவர், அது உயிர் தெழுந்த மகிமின் இயேசுநாதர். நீங்கள் நான் அவரை பார்த்தா நம்மளோட வாழ்க்கையை வார்த்தையிலே நடத்த வேண்டியதா இருக்கிறது. அவர் விட்டோம்னா ரொம்ப கஷ்டம். அது பிரபஞ்சத்தின் நாட்களை தேசத்தை ஃபாலோ பண்ண வேண்டாம் மாணவர்களே, இளைஞர்களே. அவங்கள இவங்களே நம்ம பின்பற்றக்கூடாது. நீங்களும் பின்பற்ற வேண்டியது மகிமையின் இயேசுநாதர் தான். அவர் விட்டு மாத்திரம் வெளியே போகக்கூடாது.